நாராஜ் வந்து ரிப்போர்ட் தந்திருக்கீங்க, டென்ட் விட்டு எல்லாம் ஒர்க் கார்டெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த எம்பி வந்து தான் இடையில வந்து என்னன்னு தெரியல, எம்பி வந்து புது ஆடு, அவர் வந்து என்னன்னு தெரியல. இப்போ இடையில 10 நாளைக்கு இடையில வந்து எம்பி வந்து இந்த வேலை பார்த்துருக்காரு, என்னன்னு தெரியல. அவர் வந்து அந்த இடத்த கட்டக்கூடாது, ஒயர் போகுது, ஒயர்லாம் தேவையில்லையா, அது ரிக்கார்டு தந்துக்கிறீங்க நாராஜ். நாராஜ் வந்து நாங்கள் 5 வருஷமா 1.5 லட்ச ரூபா நாங்கள் செலவழிச்சு டிரான்ஸ்பாரம் ஒயர் எல்லாம் நவட்டி விட்டது. நவட்டப்பட்டு இந்த எம்பி தான் வந்து இடையில வந்து எங்களுக்கு கொடுத்து நிற்காது. அது உடனே நாங்கள் வந்து கொடுத்து 10-15 நாள் ஆச்சு, எங்களுக்கு தகவல் இல்லை. இப்போ நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் அதே இடத்துல அந்த கமிஷனையும் பார்த்தோம், நாங்கள் 2 ரூபா மனு கொடுத்தலாம் சொல்லி கமிஷன் சொன்னாங்கன்னா அந்த அம்மா வந்து கண்டிப்பாக ரெக்கார்டு எங்கே இருக்கோ அந்த ரெக்கார்டு படி நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல கட்டி தருவோம் நாங்கள். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு வந்து அதே இடத்துல ரேஷன் கார்டு வேணும். எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 1.5 லட்ச ரூபா செலவு வச்சு 8 வருஷமாக கஷ்டப்பட்டோம். யாருமே எதிர்ப்பு யாருமே இல்லைன்ட்டாங்க. எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்து வரப்பட்டதுதான். அதனால நீங்க அது அது இல்ல இல்லன்றாங்க. அது தெரியல. ஃபுல்லா ரவுண்ட் எடுக்கணும். ஒரு 8 வருஷமாக நாங்க இவட்ட கொடுக்க காரணத்தையும் சொல்லிருக்கோம். இவட்ட கொடுக்க காரணத்தையும் சொல்லிருக்கோம். அதிகாரி யாரும் இல்லை. நாராஜுக்கு வந்தோம் நாங்க. அதிகாரிகள் யாருமே இல்ல. கமிஷனர் இல்ல, இன்ஜினியர் இல்ல, ஜே இல்ல, மேனேஜர் இல்ல. ஆமா. ரைட், ஓகே. ஓகே, அதனால நாங்க வந்து அக்கவுண்டர் கொடுக்க அக்கவுண்ட் சார்ட்ட கொடுக்குறோம். நாங்க எங்களுக்கு மரியாதை எங்களுக்கு வந்து கேட்பாங்க. அப்படி நான் வாங்கிக்கிறோம்னு சொல்லிடுறேன். சரி. நானும் ஏன்னா நாங்க வந்து 8 வருஷமாக கடுமையாக போராடி இருக்கோம். பேசிட்டோம், தெரியும் இல்லைங்க. மக்கள் பிரச்சனை வந்து மக்கள் பிரச்சனையால நீங்க வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. சரி சரி, வேண்டாம். சரி சரி சரி. அந்த ரேஷன் கடை சம்பந்தம். ஆமாம் ஆமாம், லத்தீப் சார் பழைய எக்ஸிடென்சி எம்சி, பழைய எம்சி. அவர் வரல. எங்கள் பேர்லாம் கொடுத்துருக்கோம். ஆமாம், இப்போ 4 பேர் மேலே பேசினாப்புல வாங்கியிருக்கா. சரி 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 சரி. தவறும் பட்சத்தில் சாலை மறியல். அதாவது நம்ம முறையா நான் கேட்டுக்கணும்ல, தகவல் கொடுக்குறவர் மேனேஜர். சரி, நம்ம அந்த ஸ்தானத்துல ஆமா, ஒன்றும் பிரச்சனை இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தெரியாது. மாப்பிள சொல்லுங்க. தவறும் பட்சத்தில் ஆமா, இது வந்து நாங்க வந்து 8 வருஷமா கடுமையாக போராட்டி கொண்டு வந்திருக்கோம். ஆனா தவறும் பட்சத்தில் அந்த இடத்துல மீதுனா நாங்கள் மக்கள் வந்து போராடுவோம். வீதிக்கு வந்து மக்களை கூப்பிட்டு வந்து நாங்கள் போராடுவோம். கண்டிப்பா எங்களுக்கு தவிர எங்களுக்கு அந்த இடத்துல அதே இடத்துல கட்டி தரணும். தாழ்மையோட கேட்டுக்கணும். அப்புறம் மாவட்ட ஆட்சியாளர் வந்தால் தான் கலையும், முனிசிபாலிட்டி கலையாது. இப்போ நாங்கள் குறையா கொண்டு வந்திருக்கோம். நம்ம கொண்டு வந்தால் நாங்கள் மொத்தம் ஊரே கொண்டு வருவோம். நம்ம சார்